காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதன் எதிரொலி காரணமாக அனைத்து கட்சி கூட்டமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் டார்வின் இணைந்திருக்கிறார். வணக்கம் டார்வின், முழு விவரங்கள் என்ன? காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்ற நிலையில் அதில் 27 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த அனைவருமே சுற்றுலா பயணிகளாக இருந்ததன் காரணமாக இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் 17க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் தான் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானிலிருந்து இயங்கக்கூடிய இந்த தீவிரவாத அமைப்பு தான் இதை நடத்தியது என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பாகிஸ்தானுடனான பல்வேறு ராஜாங்க ரீதியிலான உறவுகளை துண்டிப்பதற்கான மத்திய அரசானது முடிவெடுத்திருந்தது. அதற்கான கூட்டம் தான் நேற்று பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று அதில் முடிவெடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பது, அதே போன்று பாகிஸ்தானுடனான விசா உள்ளிட்டவை கொடுப்பதை நிறுத்துவது, அதே போன்று இங்கிருக்கு பாகிஸ்தானிலிருந்து வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரஜைகளை உடனடியாக திரும்ப அனுப்புவது, பாகிஸ்தானுடனான தூதரக உறவுகளை முறிப்பது என்று பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் இன்று செயல்பாட்டுக்கு வந்து கொண்டிருந்த நிலையில் தான் தற்போது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்றத்தினுடைய அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற இருக்கிறது. அது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராஜ்நாத் சிங் தலைமை தாங்கி இருக்கிறார். அதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதே போன்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், சுகாதாரத்துறை அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான JP நட்டா, நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று பிரதான எதிர்கட்சிகளான காங்கிரசுடைய மாநிலங்களவை குழு காங்கிரசுடைய கட்சியுடைய தலைவரும் மாநிலங்களவை குழு தலைவருமான மல்லிகார்ஜுனா கார்கே, அதே போன்று எதிர்கட்சி தலைவர் மக்களவை எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். திமுக சார்பில் திமுகவுடைய மாநிலங்களவை குழு தலைவரான திரு சிவா பங்கேற்க இருக்கிறார். இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய அனெக்சர் கட்டிடத்தில் நடைபெற இருக்கிறது. மேலும் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு இந்த தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றது தொடர்பான அது விரிவான விளக்கங்களை கொடுக்க இருக்கிறார்கள். அதே போன்று அடுத்த கட்டமாக எடுக்க போகக்கூடிய நடவடிக்கை, தற்போது எடுத்து வரும் நடவடிக்கை உள்ளிட்டவற்றையும் எடுத்துரைத்து அனைத்து தரப்பினரும் மத்திய அரசு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க இருக்கிறார்கள். அதே போன்று அங்கு எவ்வாறு இது நிகழ்ந்தது, பாதுகாப்பு குறைபாடா அல்லது பாதுகாப்பு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுடைய குறைபாடா உள்ளிட்டவை தொடர்பாகவும் பல்வேறு சந்தேகங்களை எதிர்கட்சிகளின் உறுப்பினர்கள் கேட்கும் பட்சத்தில் அது தொடர்பான விளக்கத்தையும் மத்திய அரசு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விளக்க இருக்கிறது. அதற்கான கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி டார்வின்.